ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையை, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் உதவின வினேசரை நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் எங்களோடு கூட வருகிறவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு முன்னே சென்று கோணலானவர்களை செவையாக மாற்றி, கரடு முரடானவர்களை சமமாக்கி, எங்களுக்கு நன்மையான ஈவுகளை தர வல்லவராக இருக்கிறவரை நாங்கள் நம்பியிருக்கிறபடினாலே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் உம்மை தெரிவுபடுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். இம்மட்டமாய் எங்களுக்கு தந்த சுகம், பலன், ஜீவன், ஆயுசு, கல்வி, ஞானம், அறிவு, போதுமான வசதிகள் அனைத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இது கூட இல்லாத எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் எங்களை நீர் தேர்ந்தெடுத்து அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீர் எங்களை நடத்துகிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட உடைய பாதத்தில் மீண்டும் அமர உடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கும். உடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அனுதினம் உடைய வார்த்தையை நான் தொடுகிற பொழுது அது எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறது, எங்கள் ஜீவனை புதுப்பிக்கிறது. எங்கள் ஜோதி அணையாதபடி எண்ணெய் ஊற்றி எங்களை விளக்கு எரியும்படி செய்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தாங்கி நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் அப்படியே செய்வீர். அப்பா, அம்மா, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் மற்றும் எங்கள் வேலை தலங்கள், எங்கள் ஊழியங்களிலே, எங்கள் சமூகத்திலே கர்த்தருடைய கரம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்கிறீர். நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நாம் நாமத்தை போற்றிடுவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலவே தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோம் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். என்னை அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீ.
ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. கைகளை உயர்த்தி யெகோவா நீசி, ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுங்க. ரெவதிமிலே மோசேக்கு ஜெயத்தை கொடுத்து அவர்கள் மேற்கொண்டார்கள் என்ற வார்த்தையை இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் வைக்கிறேன். இவர்கள் மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை என்று தாராண்டவரே. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, நீ ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்று சொல்ல உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாவாய். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிற ஆண்டுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் தாழ்மைகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாகுவாய் இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீர் அல்லவா. நாங்கள் உம்மிடத்திலிருந்து பல காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். கரம் உயர்த்தி ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் உடைய கரத்தை நிர்வகித்து நான் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொல்கிற உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். முதிர் வயது வரைக்கும் அப்படியே நடத்துவேன் ஆண்டவரே. நிறைய குடும்பங்களில் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நான் நேர் வழியாய் நடத்துவேன், உனக்கேற்ற துணையை நான் உண்டாக்குவேன், உன் தகப்பனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் சொல்கிற இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைதாட்சிகளாய் மாறி இந்த நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. ஸ்தோத்திரம். ஈசாக்கை 100 மடங்கு பஞ்ச காலத்தில் ஆசீர்வதித்தவர், பெருக பண்ணினவர். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான், அவன் ஐஸ்வர்யவானமானான். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவனுடைய நீரூற்றை துருத்தினார்கள், அடைத்து போட்டார்கள். ஆனாலும் அவனுக்கென்று ஒரு இடம் வந்த பொழுது அந்த நீரூற்று அவனுக்காகவே துறக்கப்பட்டது. அதற்காக ஸ்தோத்திரம். அதன் பிறகு யாரும் அவனை எதிர்க்கவில்லை. கர்த்தாவே, அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். எதிரி இல்லாமல் வாழ்கிற கிருபை, போராட்டம் இல்லாமல் வாழ்கிற கிருபை, எங்கள் ஒடுக்குவார் இல்லாமல் வாழ்கிற கிருபை, எங்கள் துன்புறுத்துவார் இல்லாமல் வாழ்கிற கிருபை, எங்களை பலவீனப்படுத்துவார் இல்லாமல் வாழ்கிற கிருபை, எங்களை சோர்வடைவை செய்யாதவர்கள் செய்கிறவர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதிங்க. நாங்கள் பலவிதமான போராட்டங்களில் போய் கொண்டிருக்கிறோம். திருமண தடைக்குள்ளாக சாப தீடானதை எங்கள் வாழ்க்கையில் சுமந்து செல்கிறோம். சாபத்தை முறித்து திருமண தடையை உடைத்து கர்த்தர் நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவீராக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் இணைந்தது என்று சொல்லும்படியான கிருபை தாரும். எல்லா வியாதிகளும் நீக்கும், கேன்சர்களை கிளியர் பண்ணும், எல்லா சிறுநீரக பிரச்சனைகளை மாற்று சிறுநீரகத்தை உடைய பிள்ளைகளுக்கு என்று தாரும். புதிய சிறுநீரகத்தை உருவாக்கி தாரும். அநேக வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்தார்.
அந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு பெண். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஆனால் நீங்கள் திரும்ப நேற்று அநேக பேர் பார்க்கவில்லை என்பதனால அதை இன்றைக்கு நீங்கள் பாருங்கள். அதில் புதிய காரியங்கள் சிலவற்றை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உங்களுக்கு விளங்கும். முக்கியமான செய்திகள் அதில் அடங்கியிருக்கிறது. அந்த வியாதி அநேக வைத்தியரால் குணமாக்க முடியாத, சற்றேனும் குணமடையாத வியாதி என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வியாதியை நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 842ஆம் பக்கம். எல்லாம் வேதத்தை திரும்புங்க. நான் நீங்கள் வேதத்தை தொடும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் அதை மறந்துடாதீங்க. வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை, எழுத்துக்களை, உறுப்புகளை தொட்டா கர்த்தர் நம்மை தொடுகிறது போல. அதை மறந்துடாதீங்க. தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது அல்லது 1 மணி நேரமாவது நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க, படித்து கொண்டே இருங்க. அது உங்களுக்கு ஜீவனாக இருக்கும். ஏசாயா 38ஆம் அதிகாரம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். இப்போ நான் நேற்று சொன்ன அந்த மார்க்கு 5 கூட அந்த ஜெப ஆலய தலைவன் எபீருவின் மகளும் மரணத்திற்கு ஏதுவாக தான் இருந்தான். லாஸ்ட் பிரெத், அதுதான் கிரீக்ல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கடைசி மூர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவள் இருந்தாள். இந்த பெண்மணி கூட 12 வருடமாய் சற்றேனும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற, மேபி லாஸ்ட் ஸ்டேஜ், இனி நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் அந்த மத்தியிலிருந்து பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது, யோவான் நாட்களில் இருந்து பலவந்த பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்வார்கள். அப்போ நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். பாதத்தில் விழுந்தாங்க, பாதத்தை பற்றி கொடுத்தாங்க. இப்போ எவீர்வை நாங்கள் பார்க்கும் பொழுது அதையும் நான் படித்தேன், நிறைய படித்தேன், அதையும் நான் கேட்டேன். எவீரு அந்த இயேசு கிறிஸ்து போன பாதையில் அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் நடுவே போய் ஒரு ஜெப ஆலய தலைவன் எல்லாருக்கும் முன்போ காலில் விழுந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் காலில் விழலனா அவருடைய மகள் பிழைக்க முடியாது. ஆண்டவர் பாதத்தில் விழுந்தாதான் நம்ம பெருமை, நம்ம ஆடம்பரம், நம்முடைய கல்வி, நம்முடைய வேலை, நம்முடைய உயர்வு, நம்முடைய மேன்மை, நான் பண்ணுற ட்ரெஸ், என்கிட்ட இருக்கிற கார், என்கிட்ட இருக்கிற பங்களோ, இதெல்லாம் ஆண்டவருக்கு குப்பை, ஆண்டவருக்கு தூசு. நம்மை தாழ்த்தி ஆண்டவர் பாதத்தில் நாம் விழும்பொழுது தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வரும். அதுதான் அந்த நிகழ்ச்சி சொல்லிப்போ ஒரு பெரிய ஜெப ஆலயத்தில் வேணா அந்த சனகரிப் சங்கத்திலே பெரியவனாக இருந்தானா. அவன் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அந்த சர்ச்சுக்கே அவன் தான், அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜெப ஆலயத்திற்கும் அவன் தான் தலைவன். இன்னும் சொல்ல போனால் அவனை பிஷப் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவன், பிஷப் பொறுப்பில் இருக்கிறவன் ஆண்டவருடைய பாதத்தில் எடுக்கிறான். இது யோசிச்சு பாருங்க. இந்த நாட்களிலே ஊழியக்காரருடைய நிலைமையும் விசுவாசிகளின் நிலைமையும் நாம் ஆண்டவரை அணுகுகிற முறையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் நமக்கு சில காரியங்கள் வாய்க்கல அப்படின்னா, நமக்குள்ளே அந்த முதலாவது தாழ்மை இல்லை, ரெண்டாவது குடும்பத்தின் மீது பற்று இல்லை, பாசம் இல்லை. இந்த தந்தைக்கு தம் மகன் மீது அவ்வளவு பெரிய பாசம். ஜீவன் போகிறதே என்று சிலர் ஒருவேளை இந்த காலகட்டத்தில், இந்த கலியுக காலத்தில் யார் செத்தா என்ன, யார் வாழ்ந்தான், யார் பிழைத்தான் என்று போகிற இந்த காலகட்டத்தில்
இந்த எவீரு ஒரு நல்ல முன்மாதிரியாய் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுகிறார். ஆண்டவரும் சுகமாக்கினார். எனவே சில பாடங்களை அங்கங்கே நம்ம கற்றுக்கொள்கிறோம் இல்லை? அந்த பெண்மணியிடத்தில் கடைசி நிமிடம் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணனா நான் இறந்து போவேன் அப்படின்னு சொல்லி அவள் பாதத்தை இல்லை, அவருடைய வஸ்திரத்தை தொங்கலை அவள் கெட்டியாக பிடிச்சிட்டா. தான் அந்த கிரேக்க பதத்தின் விளக்கம். கெட்டியாக பிடிச்சாலாம், அவ்வளவு டைட்டாக பிடிச்சிருக்கிறான். சுகம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட. சரி, இப்போ நம்ம எசேக்கியாவுக்கு வருவோம். அந்த சுகத்தையும் நம்ம இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய துர்ச்செய்தி. இது நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா. யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ, அடுத்து யாரை ராஜாவாக மாற்றணுமோ, அல்லது யாரை தலைவராக மாற்றணுமோ, உன் மனைவிக்கு என்ன செய்யணுமோ, உன் பேர பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ, அல்லது உன் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு சொல்ற அடுத்த வார்த்தை, நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு ஸ்ட்ராங் வேர்டு. இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு கூட அநேக ரிப்போர்ட்டுகள் அப்படி சொல்லும். இல்லை, இனி குணப்படுத்த முடியாதுங்க, இது ஃபைனல் ஸ்டேஜ், அவ்வளோதான், அவர் மரித்து போவார், கொண்டு போயிடுங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. எங்களால் எல்லாம் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் பாசிட்டிவாக கிடைக்கல, கொண்டு போங்க. வாழ்க்கையில் கூட நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இனி ஒரு முன்னேற்றமும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, நல்ல கவனிங்க இந்த ஜெபத்தை, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். நம்ம பார்வையில் உடனடியாக வருவது என்னன்னா, எசேக்கியா மிகவும் அழுதான், ஒன்று வரும். ரெண்டாவது, அவன் சுவர்புறமாய் திரும்பி அழுதான் வரும். அது முக்கியமான ஒரு வசனம், என்னை நினைத்தருளும், உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்றார். உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டும் வைக்கிறேன். யாக்கோபு எந்த இடத்துல அதை சொன்னார்? யாக்கோபு சொன்னார். அதை நீங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு அனுப்புங்க. என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் கர்த்தாவே. புதிய ஏற்பாட்டிலே வேறு எங்கு இப்படி என்னை நினைத்தருளும் என்று சொன்னிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. இப்போலாம் கூகுளில் ரொம்ப எளிமையாக நீங்கள் தேடலாம், கன்கார்டன்ஸ் வச்சு தேடலாம். மிகவும் அழுதான். இந்த வாரம் முழுவதும் அந்த அழுகை பற்றி நான் தியானிக்கவிருக்கிறேன். பரலோகத்தை பலவந்தப்படுத்தணும்னா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருவி அல்லது ஒரு முறை என்னன்னா கண்ணீர் தான். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்ணீரை முடி துருத்தில் அல்லவா நீர் வைத்திருக்கிறீர். நீங்கள் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறத ஒரு சின்ன துளி கண்ணீர் ஆண்டோடைய இருதயத்தை கரைய பண்ணும். ஏன்னா உள்ளம் உடைந்து மனம் நொந்து வேதனை விளிம்பில் அப்படியே அடைத்து கொண்டு, அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நெஞ்சை அடைத்து கொண்டு வருகிற ஒரு சொட்டு கண்ணீருக்கு கர்த்தர் விலையை வைத்து அதற்கு பதிலை கொடுத்து, அந்த பதிலும் சரியான ஆமீன் எஸ்
என்ற பதிலை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பாதத்தில் அழுதவங்க அவர் பதில்லாம அனுப்பினதே இல்லை. திருமறையில் நீங்க பல இடங்களில் நீங்க பார்க்கலாம். அழுதவங்களுக்கு அவர் பதில் சொல்லாமல் அனுப்பினதே இல்லை. இவன் உடைந்த உள்ளத்தோடு விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். இன்னைக்கு நான் அவங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து சுவர்புறமாய் சாய்ந்து அல்லது திரும்பி கொண்டு அல்லது உங்க வீட்டில் ஏதாவது ஒரு மூலையிலே போய் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கதறுங்க. ஐயா எனக்கு அழுக வராதுன்னா நீங்க கொஞ்சம் உங்க வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. நீங்க இல்லாத உங்க குடும்ப வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. கண்ணீர் நிச்சயம் வரும். அப்படி அழுக வரலன்னா நீங்க உண்மையாகவே ஒரு பாசமுள்ள தந்தையோ தாயாகவோ இருக்கவே முடியாது. பாசமுள்ள மகனாக மகளாக இருக்கவே முடியாது. தந்தைக்காக அழாத ஒரு பிள்ளையும் அல்லது பிள்ளைக்காக அழாத ஒரு அம்மாவும் அல்லது தந்தையும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. கொஞ்சம் அவங்க எதிர்காலத்தை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் அதை தியானிச்சு இவன் சொன்னால, ஆண்டவரே என்னை பாதி வழியில் என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே, பாதி வழியில் எடுத்துக்கொள்ளா. இன்னும் நான் வீட்டு காரியங்களை நான் ஒழுங்கு செய்யல. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 1லேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுந்தான். அதுக்கு முந்தி பிழைக்க மாட்டேன் மரித்து போவீர் என்று சொன்னான். கர்த்தாவே, அதே சேம் தான், ரிப்பீட்டாக வரும். ஏசாயா பாதி முற்றத்துக்கு போகும் முன்பு. இப்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகளை நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் படித்து பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துங்க. அடுத்து ஏசாயா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி எங்கன்னா அவன் பாதி முற்றத்துக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4ஆம் வசனத்தில் ஒரு வேற்றுமை. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னாப்போ ஒரு 50 ஸ்டெப்ஸ் அல்லது 20 ஸ்டெப்ஸ் அதுக்கு மேலே இல்லை. ஒரு கண்ணீரின் ஜெபத்திற்கு டைமிங் என்ன தெரியுமா? 50 செகண்ட்ஸ் ஆர் 1 minute தாங்க. நீங்கள் கண்ணீர் விட்ட அடுத்த நிமிடமே உங்களுக்கு பதில் வரும். அது இப்போ உங்களுக்கு தெரியாது. கண்ணீர் விட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் அந்த பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. அது போக போக தான் தெரியும். சிலருக்கு உடனே நடக்கும். இப்போ இவனுக்கு உடனே பதில் வந்தது. சுகம் எப்பொழுது கிடைத்தது என்றதை நம்ம ஆராய போகிறோம். ஆனாலும் பதில் வந்து விட்டது. எஸ் சொல்லிட்டாரு. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரை நோக்கி அழணும், மனுஷனை நோக்கி அல்ல. இப்போ பாதி முற்றத்துக்கு செல்லும் முன்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதி ஆகிய, அழகா சொல்றான், என் ஜனத்தின் அதிபதி ஆகிய ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனுடைய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன், உன்னை குணமாக்குவேன். இதுல உன்னை குணமாக்குவேன் என்ற வார்த்தை இல்லை. ஏசாயா 38 இல்லை. விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அந்த குணமாக்குவேன் என்ற வார்த்தை இதுல இல்லை, இதுல இருக்கு. 3ஆம் நாளிலே அதுவும் இல்லை. நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா. ஏற்கனவே ஒரு முறை நான் சொன்னேன், லாசரு நிகழ்ச்சியில் 3 நாளுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறான்னு சொன்னேன். இன்றும் சொல்லுகிறேன், இன்னும் 3 நாளுக்குள்ளே நீங்கள் ஆலயத்திற்கு போவீங்க. அங்கே போய் ஜெபம் பண்ணுவீங்க,
சாட்சியாக நிற்பீங்க. மாத்திரமல்ல, உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்றார். ஆதரவாய் இருப்பாராம். பிரியமானவர்களே, என்னென்ன காரியம் செய்கிறார் பாருங்க. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன், அதோடு கூட உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தை கூட்டுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நீ 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன். 5 காரியங்கள் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஏதோ வியாதியின் மட்டும் இது வியாதிக்காக தான் சொல்லப்படுகிறது என்பதல்ல. எல்லாவற்றுக்காக, வேலைக்காக, கல்விக்காக, உயர்வுக்காக, நம்ம தேவைக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நிறைய கோர்ட் கேசஸ்க்காக, கணவன் மனைவி காணப்படுகிற பிரிவுக்காக, குழந்தை இன்மைக்காக, வேலை உயர்வு இல்லை என்பதற்காக, அல்லது திருமணம் ஆகலை என்பதற்காக ஒரு சொட்டு கண்ணீர், நீங்கள் மன நொந்து அழுகிற ஒரு கண்ணீர் கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை மாத்திரம் அன்றாதீங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த கண்ணீர் தான் அதுக்கு ஒரே சொல்யூஷன். அப்புறம் நடக்கிற காரியம் என்னன்னா, உன் நாட்களோடு கூட 15 வருஷம் கூடுவேன். 7ஆம் வசனம், பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவள் கொண்டு வந்து பிளவின் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணப்படுத்துவதற்கோ 3ஆம் நாளிலே நான் காலத்துக்கு போவதற்கோ அடையாளம் என்ன என்று சொன்னான். சரி, அந்த நிகழ்ச்சிக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒரே நிகழ்ச்சி தான், ஒரே வார்த்தை தான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும், என்னை பாதி வழியில் கொண்டு போகாதீங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எல்லாம் வளரணும், தெய்வ பக்தியுள்ள சந்ததியாய் மாறணும். என் பிள்ளையின் திருமணத்தை பார்க்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் அவள் உயர்ந்து அவள் தனியாக நிற்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லது எங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம். நான் வீடு கட்டி போகவே இல்லை. எனக்கு ஒரு நிரந்தர சுகமான வீடு வேணும், சமாதான தாபரங்கள் வேணும். குழந்தை பிறக்குமோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குழந்தை பிறக்கொண்டு நம்புகிறோம். ஒரு சொட்டு கண்ணீர் வாழ்க்கையை மாற்ற வல்லதாக இருக்கிறது. அதான் சொல்கிறேன், நான் என் அனுபவ வாழ்க்கையிலேருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் தான். எப்பொழுதெல்லாம் கண்ணீர் விடுகிறேனோ, எப்பொழுதெல்லாம் அழுகிறேனோ, எனக்கு பதில் வந்து விட்டதாக அர்த்தம். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்து விட்டார், நன்மையானதை தந்து விட்டார். தீமையாய் வந்தது கூட கர்த்தர் நன்மையாய் மாற்றி போட்டார். அதான் நான் சொன்னேன், அநேகர் கண்ணீரை கர்த்தர் கண்டு அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். என் ஊழியத்தில் அநேகருக்கு குழந்தை இல்லை என்று என்னிடத்தில் ஜெபிக்க வருவதற்கெல்லாம் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின பெரிய கிருபையாகிய அந்த அற்புதம், குழந்தை பிறக்காது என்று மருத்துவர்கள் சொன்ன போதும், ரிப்போர்ட் சொன்ன போதும், இல்லைன்னு சொன்ன பொழுதும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்து, ஏசாயா 66:9 கொடுத்து, பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தையை அடித்து அழுத்தம் திருத்தமாக கொடுத்து, 1 அல்ல 2 கர்த்தர் கொடுத்தார். அந்த பிள்ளைகளை சாட்சிகளாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் வளர்ந்து அநேகருக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே உலா வரும் பொழுது கர்த்தர் இன்னும் மகிமைப்படுவார். அந்த காரியத்தை உங்களுக்கும் செய்வார்.
இல்லை முடிந்தது, எங்கள் வாழ்க்கை இதோடு முடிந்தது, இனி ஒரு முன்னேற்றம் இல்லை, நீங்கள் அப்படியே சுவர்புறமாய் முகத்தை திருப்பி கொண்டு நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நொடி பொழுது பாதி முற்றத்துக்கு போகும் முன்பே ஆண்டுடைய வார்த்தை உண்டாகி என் தாசனாகிய எசேக்கியாவிடத்தில் போய் சொல். இன்னும் அப்படிதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன் பிள்ளைகளிடத்துல போய் சொல்லுப்பா. அவங்க ரொம்ப கலங்கி இருக்கிறாங்க. அவங்க அண்ணாளை போல கலங்கி, ஆகாரை போல கலங்கி, எசேக்கியாவை போல கலங்கி, வேதனையில் அழுது எலியாவை போல கலங்கி, போது ஆண்டவரை என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. திருமறையில் வியாதிப்பட்டிருக்கிற, புதிய ஏற்பாட்டில் வியாதிப்பட்டிருக்கிற அநேகரை போல கலங்கி, எப்போ ஆண்டவரை தீரும்? 12 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு, 38 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, எனக்கு ஆண்டவரே என்று இந்த நாளில் உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் வரப்போகிறது. ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கிற பொழுது எசேக்கியா ஜெபித்தான், பெற்றுக்கொண்டான். ஏன் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடாமல் இருப்பாரோ? அவர் மனமாற மனிதன் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல. எசேக்கியாவுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு நியாயம் அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு நியாயம் அல்ல. எசேக்கியாவின் கண்ணீரை பார்த்து அவர் பதில் கொடுத்தாருன்னா நம்ம கண்ணீருக்கும் பார்த்து அவர் பதில் கொடுத்தே ஆக வேண்டும், கொடுத்து ஆக வேண்டும். பலவந்தப்படுத்துவோம், கொடுங்க ஆண்டவரே. அப்படி இல்லைன்னா இது எழுதியிருக்க வேண்டாம். இந்த வார்த்தை வரும், அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கவே வேண்டாம். இதை நாங்கள் நம்புகிறோம். இன்னைக்கு இதை செய்யுங்க, இன்னைக்கு இதை செய்யுங்க. எசேக்கியாவின் கண்ணீரை துடைத்தது உண்மையானா எங்கள் கண்ணீரை நீ துடைக்க வல்லவராக இருக்கிறேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து அவன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்தே. ஆனாலும் இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆனால் 15 வருடத்துக்கு பிறகு எசேக்கியா திரும்பவும் பின்மாற்றத்துக்குள் போனான். இன்னைக்கு அநேகர் 15 வருஷத்துக்கு முன்னாடி நன்மையை பெற்றீங்க, இன்னைக்கு நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறீங்க. இதை கண்டுபிடிங்க. ஏன் அவன் பின்மாற்றத்துக்கு போனான், என்ன தப்பு பண்ணான் என்பதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸ். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மனம் நொந்து வேதனையோடு கண்ணீரோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூட துணியாமல் செவருவருமாய் எங்கள் தலைகளை கவிழ்த்து திரும்பி ஆண்டவரே உமக்கு முன்பாக மன உத்தவமாய் நடந்தோமே. இல்லைனா எப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரனால. நாங்கள் இது வரைக்கும் நான் உண்மை உத்தவமாய் நடக்கலை. ஒருவேளை எங்களை எல்லாரையும் மன்னியும்பா. இனிமேலாவது மன உத்தவமாய் நடக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். ஒருவேளை எங்கெங்கெல்லாம் இதை சில நன்மைகள்லாம் செய்திருக்கிறோமோ, எங்கெங்கேயோ சின்ன சின்ன ஊழியங்கள் செய்திருக்கிறோமோ, எங்கெல்லாம் சின்ன சின்ன உதவிகளை செய்திருக்கிறோமோ, ஆலயத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்து சின்ன சின்ன காரியங்கள் செய்திருக்கிறோமோ, நாங்கள் மறந்து போனால் அதை நினைத்தருளும். எங்களுக்கு ஆதரவாயிரும் ஆண்டவரே, ஆதரவாயிரும். பருந்து காக்கிற பச்சையை போல எங்களுக்கு ஆதரவாயிரும் சுவாமி. எங்களுக்கு இன்னைக்கு பதில் வேணும்ப்பா, எங்களுக்கு பதில் வேணும். எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தது போல எங்களுக்கு நிச்சயம் கொடுக்கணும். நிச்சயம் இன்னைக்கு சாவு விளிம்பில் ஆர்கன் போய் கெட்டு போய், இருதயம் கெட்டு போய், சிறுநீரகம் கெட்டு போய் வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு திரும்ப 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 உயிர் வரட்டும், திரும்ப ஆர்கன் புதுப்பிக்கப்படட்டும், வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். ஓ, திருமணம் ஆகட்டும். தினந்தோறும் கேட்கிறோம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தொடர்ச்சியாக கேட்கிறோம். பதில் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கிறோம். நீங்கள் மௌனமாக இருந்தால் நாங்கள் புதை குடையில் அமுங்கிறதுக்கு ஒப்பாக இருப்போம். சங்கீதக்காரன் சொன்னால் நாங்கள் மௌனத்தில் இறங்குவோமே.
ஆனால் நாங்கள் மௌனத்தில் இறங்காதபடிக்கு கர்த்தர் செயல்படுங்க. குழந்தை பேரு கொடுங்க. அந்த குழந்தை உமக்கென்று சாட்சியை வளர்க்கப்பட வேண்டும். சாட்சியை நிற்க வேண்டும். 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு போகணும். எங்களுக்கு ஒரு அடையாளத்தை என்று எங்களுக்கு தாருங்க. நாங்கள் எந்த இடத்துல வெட்கப்படாதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. எந்த இடத்துல தலை குனிந்து நிற்காதபடி கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி யெகோவா ஈரே, யெகோவா நீசி எங்களுக்காக ஜெயத்தை கொடுப்பீராக. எங்கள் உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், எங்கள் நண்பர்கள், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் மனைவி கணவன் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளை ரட்சியுங்க. ட்ரக் அடிக்ஷன் போல வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்து உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. காலம் பொல்லாததாக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற கிருபை ஒவ்வொருக்கு தாங்க. உயர்வை தாங்க, மேன்மை தாங்க, அதிசயம் நடக்கட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது அநேகருக்கு ஷேர் செய்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற ரிவார்டை கொடுங்க. அநேகர் பார்த்து பயன்பெற உதவி செய்யுங்க. இன்னைக்கு சாட்சிகள் எழும்பட்டும். இந்த பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் கமெண்ட்டில் அநேகர் நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம், இதை சாட்சியாக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.